மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிவிட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதான மிக பெரிதான ஸ்லாக்கியம். ஆகையினாலே நாம் நன்றி உணர்வோடு மகிழ்ச்சியோடு முழுமனதோடு ஆவியோடு உண்மையாக அவரை நாம் தொழுது கொள்வோம். தூக்கமாக ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்வோம். சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, காக்கும் முன் தேவன் நான் என்றாரே. கலங்கிடாதே, கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உந்தன் உணவானாலும். கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உந்தன் உணவானாலும். கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவாரே. கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவாரே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவார். அமைதி தரவே வந்திடுவார். கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, காக்கும் முன் தேவன் நான் என்றாரே. கலங்கிடாதே. முதலாவது துதி ஜபத்தை ஏறெடுக்கும்படியாக சகோதரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். ஜபம் செய்வோம். துதியில் மத்தியில் வாசம் செய்கிற தூயாதி தூயவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் தூய பிதாவே, நீர் கொடுத்த இந்த புதிய மனமகிழ்ச்சி நாளுக்காக ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த வாரத்தின் முதல் நாளிலேயும் கூட உம்மை நோக்கி துதிக்கும்படியாகவும் உம்மை தொழுது கொள்ளும்படியாகவும் கூடியிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை யாருக்காக ஜெபிக்கிறேன் பிதாவே, யாவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் கூட இந்த தொழுகையிலே நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களையும் பாடுகிற பாடல்களையும் வாசிக்கிற வசனங்களையும் கேட்கப் போகிற உம்முடைய தேவ செய்திக்காகவும் ஜெபிக்கிறேன் பிதாவே. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும். இந்த தொழுகையை சுகந்த வாசனையாக அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் பிதாவே. தொடர்ந்து எங்களை பரிசுத்த ஆவினாலே நிரப்பும், எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே தேவனை தொழுது கொள்ள காத்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் சிலவற்றில் மக்கள் ஐஸ்வர்யமாக இருக்கிறார்கள் என்று பெருமை கொள்ளலாம். பணத்தில் மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவான், பொன்னும் பொருளும் வைத்திருக்கிறதுல மிகப்பெரிய ஐஸ்வர்யவான், நிலபுலன்கள் சொத்து சம்பத்துகளிலே மிகப்பெரிய ஐஸ்வர்யவான், இதெல்லாம் மொத்தமாகவே சேர்ந்த ஐஸ்வர்யவான்கள் இருப்பாங்க. தேவனை பற்றி அவர் இந்த விஷயத்தில் ஐஸ்வர்யவான் என்று சொல்வதானால், உதாரணத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி இருக்கிறாராம்? அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறாராம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் தேவன் ஐஸ்வர்யமுள்ளவர் என்று சொல்லி இருக்குமானால் ஒரு விஷயந்தான் வேதத்தில் சொல்லியிருக்கு. அது என்னன்னா, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர். God is rich in mercy. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர். 1909 வருஷம் பிறந்த ஒரு குழந்தை.
அவர் வளர்ந்து 106 வயதில் 2015ஆம் ஆண்டு மரித்தார். ஆனால் அவர் வாழ்க்கையில் செய்த மிக முக்கியமான ஒரு இரக்க செயல், அதற்கு அவர் செய்த தியாகம் ரொம்ப நாள் சொல்லப்படாமல், பேசப்படாமல், அறியாமல் இருந்திருக்கிறது. 2ஆம் உலகப் போருக்கு முன்னால் யூதர்கள், அதுலேயும் குழந்தைகளை மட்டும் ஒரு குறிப்பிட்ட தேசம், செக்கோஸ்லோவேக்கியா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அனுப்பிடணும். அந்த குழந்தைகளை மட்டும் அனுப்பிடலாம். யாராவது அந்த குழந்தைகளை ஏற்றுக்கொண்டு வாழ வைக்கணும்னு சொன்னால் வாழ வைக்கட்டும் அப்படின்ற ஒரு சலுகை இருந்ததாம். அந்த சமயத்தில் இதை அறிந்த ஒரு நண்பர் என்ன பண்ணுறாரு, இந்த நிக்கோலஸ் வின்டன் அவருக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, நீ வா, கண்டிப்பாக நாம் இந்த வேலையை செய்யலாம். அங்கே பதிவு செய்யணும், பெயர் பதிவு செய்யணும். அடுத்தது அங்கே ஏதாவது நம்ம நன்மை செய்வதானால் செய்யலாம். அந்த சமயத்தில் 29 வயது இருக்கும் இவருக்கு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்டாக் புரோக்கர்னு சொல்லுவாங்க பிரிட்டிஷில், அப்படி ஒரு வேலையில் நல்ல சம்பாத்தியத்தில் இருக்கிறார். விடுமுறை நாளை கழிப்பதற்காக ஒரு விளையாட்டை தெரிந்து கொண்டு போவதற்கு தயாரான சமயம் அது. ஆனால் இவர் மனசுக்குள்ளே எப்பொழுதுமே மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்ற ஒரு மனசு, ஒரு இரக்கம் எப்போவுமே இருக்கும். போகிறாரு. அங்கே 669 குழந்தைகளை, ஒரு 10 வயசு அதுக்கு கீழே அந்த லெவலில் இருக்கிற அந்த குழந்தைகளை ஃபோட்டோ எடுத்து பேர் எழுதி அவர்களை எங்கே அனுப்புகிறாரோ, லண்டனுக்கு, இங்கிலாந்து தேசத்துக்கு, அங்கே அந்த குழந்தைகளை ஏற்றுக்கொள்வார் யாருன்னு சொல்லி, அந்த ஃபாஸ்டர் பேரண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, வளர்ப்பு பெற்றார், அவங்கள கண்டுபிடிச்சி இவங்களை அங்கே அனுப்பணும். இதை அவர் செய்கிறாரு. தன் பணத்தை செலவு செய்கிறாரு. குறிப்பாக அந்த மாதிரி பிள்ளைகளை அங்கேருந்து அனுப்பணும்னு சொன்னால் அவங்க தலைக்கு $50 இவ்வளோன்னு சொல்லி அன்னைக்கு கட்டணுமா, அதை இவரே கட்டுறார். எல்லாம் பண்ணுறாரு. ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டு எடுக்கிறாரு, எல்லாத்தையும் பதிவு செய்கிறாரு, அங்கே ஒப்புதல் வாங்குறாரு, இந்த பிள்ளைகளெல்லாம் அனுப்பிடுறாரு. அனுப்பி முடிச்சிட்ட பிறகு அவர் தன் ஊருக்கு வந்துடுறாரு. திருமணமாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பல வருஷங்கள் கழித்த பிறகு அவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்தார் என்பதை தன்னுடைய வீட்டுக்கு, குறிப்பாக தான் கட்டின மனைவிக்கு சொல்லவே இல்லை. அப்புறமா தான் திருமணம் நடந்து வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அது சொல்லவே இல்லை. ஏதோ பழைய புத்தகங்கள் எல்லாம் பார்க்குற, வீட்டை சுத்தம் பண்ணும்போது எடுப்பாங்க பார்த்தீங்களா, அப்படி ஒரு பெரிய புத்தகம் கிடச்சிருக்கு. அந்த புத்தகத்தை அந்த அம்மா திருப்பி பார்க்குறாங்க. பார்த்தா குழந்தைங்க ஃபோட்டோவாக இருக்குது, அவங்க விவரங்கள் இருக்குது, அது எல்லாமே இவருடைய பேரில் பதிவு செய்யப்பட்டதாக இருக்கிறது. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப பெருசாக அதை பண்ணிக்கவே இல்லை. ஆனால் பிபிசியில் ஒரு பெரிய கூட்டமாக கூடி அங்கே அவரை உட்கார வைத்து, அவர் அருகிலே, அவரை சுற்றிலும் அந்த 669 குழந்தைங்க இருக்கு இல்லையா, பெரியவங்களாகி அவங்கெல்லாம் தாத்தா பாட்டி ஆயிட்டாங்க, அவங்க பேரம் பேத்தி எடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கிற அவர்களெல்லாம் ஒன்றாக கூட்டி மிகப்பெரிய ஒரு வணக்கம் செலுத்தினாங்க, பாராட்டு செலுத்தினாங்க. அவர் கண்ணீர் விடுகிறார். இந்த பேரை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா காணொளியில் இருக்கிறது, நீங்கள் போய் பார்க்கலாம். என்ன இதில் முக்கியமான விஷயம் நான் பார்க்குறேன்னா, அவர் அந்த வாலிப பருவத்தில் தான் விளையாடவும், தான் சந்தோஷமாக இருக்கவும், பணத்தை செலவழித்து சுகபோகமாக இருக்கவும் இருந்த அந்த பருவத்தில் இப்படி 2வது உலகப் போருக்கு முன்னால் இருக்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த தேசத்துக்கு போயிட்டு நன்மை செய்யும்படியாக, இரக்கம் பாராட்டும்படியாக, தியாகத்தோடு கூட இதை செய்தார் பார்த்தீங்களா. ஆனால் அதை பிரபலப்படுத்தாமல், தன் மனைவிக்கு கூட சொல்லாமல், பர்ண மேலே அந்த ஒரு டைரியை அப்படி தூக்கி தூரமாக போட்டுட்டு அவர் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருந்திருக்கார். அந்த இரக்கமானது அத்தனை பேரையும் வாழ வைத்து அவர்கள் சந்ததி பெற்று அன்னைக்கு கண்ணீர் மல்க அவருக்கு நன்றி சொன்னாங்க. பிரபலமாக இல்லை அவர். அதுக்கப்புறமா தான் வெளிச்சத்துக்கு வந்தார். 2015ஆவது வருஷம் தனது 106வது வயதிலே மரித்திருக்கிறார். இரக்கத்திலே மனிதர்கள் இப்படி இருக்கிறத நாம் பார்க்குறோம். 6 முதல் வாசிக்கிறேன். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார்.
பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். யாருக்கு இரக்கம் பாராட்டுவோம்? எந்த அளவுக்கு நம்மால் இரக்கம் பாராட்ட முடியும்? அந்த ஒரு மனிதன் தன்னால் ஆன மட்டும் செய்தார். லட்சக்கணக்கான பேர் மரித்தார்கள். ஆனால் 600-700 பேருக்கு உள்ளான அந்த பிள்ளைகளை அவர் காப்பாற்றினார். உண்மையிலேயே பாராட்டி தான் ஆகணும். ஆனால் தேவனோ இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராக நம்முடைய பாவங்களை நம்மிடமிருந்து விலக்கி நம்மை மீட்டு நம்ம எவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரார் பாருங்களேன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல நம்மேல் அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறாராம். தேவனுடைய இரக்கத்தினால தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அனுதினமும் தினந்தோறும் அவருடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிதாக இருக்கிறதாம். புலம்பல்லே எரேமியா பாடுறார். அப்போ நாம் இரக்கத்தில், தேவனுடைய இரக்கத்திலே நாம் வாழுகிறபடியால் அதை பற்றிய ஒரு உணர்வு, அதை பற்றிய நன்றி நமக்கு ரொம்ப தேவை. இந்த இடத்துல தாவீதினுடைய அந்த பாடலுக்குள்ள பார்த்தா எவ்வளவு தூரத்துக்கு விரிவா, எவ்வளவு பெருசா அந்த தேவனுடைய இரக்கத்தை அவர் உணர்ந்தவராக பாடுறார். மனிதர்கள் நமக்கு இறங்குனாங்கன்னா நம்ம நினைக்கிறோம், சின்ன வயசில், வாலிப வயசில், அது ஒரு பணமோ பொருளோ உடையோ வேலையோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு இரக்கமாக நமக்கு ஒன்று பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் நாம் அவங்கள நினச்சி பார்க்குறோம், நன்றியோடு இருக்கிறோம். தேவனுடைய இரக்கத்துக்கு, அது அவ்வளோ பெரிய இரக்கமாக நம்முடைய வாழ்க்கையில் வந்ததற்கு, நாம் இன்றைக்கு அனுபவிக்கிற அந்த மகாபெரிய ரட்சிப்புக்கு நாம் எவ்வளோ தூரத்துக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? குறையவே குறையாது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. There is no end for his mercy. அதாவது பற்றாக்குறையே வராதான் அவருடைய இரக்கத்துக்கு. அந்த தேவனுடைய இரக்கத்தினால தான் நாம் பிழைக்கிறோம். சரி, அடுத்தது ஒரு மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி. அவரை நினிவே பட்டணத்துக்கு போயிட்டு, எப்பா நீ தீர்க்கதரிசனம் சொல்லு, அவங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லு, தண்டனை வரப்போகுது, அவங்கள மனம் திரும்ப சொல் அப்படின்றார். இவர் போகிறாரு, சொல்கிறாரு. இது முதல் முறை தகராறு பண்ணிட்டு போல, அதுக்கப்புறமா போய் சொல்கிறார். ஆனால் அவர் மனசுக்குள்ள தேவனை பற்றிய ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அவர் முதல்ல போகாமல் போனதுக்கு காரணமே அதுதான். தேவன் மேலேயே அவர் கோபப்பட்டதுக்கும் காரணம் அதுதான். என்ன தெரியுங்களா காரணம்? தேவன் ரொம்ப இரக்கமாக இருப்பாராம், அதான் காரணம். நீங்கள் அந்த நினிவே பட்டணத்தினுடைய சம்பவத்தை யோனா புத்தகத்தில் வாசிங்கன்னு சொன்னால், தேவனை பற்றி நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் அந்த புத்தகத்தில் இருந்துன்னா, தேவனோ இரக்கமுள்ளவர். பாருங்க, யோனாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சூசுக்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். ஒரு மனுஷன் தேவன் இரக்கமுள்ளவர் என்பதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறான்னா நீங்கள் யோனாவை தான் பார்க்க முடியும். அதாவது தேவன் ரொம்ப இரக்கமுள்ளவர். சில நேரங்களில் கூட சொல்லுவாங்க, நீங்கள் உங்ககிட்டலாம் அவனை கூட்டின்னு வரக்கூடாது, நீங்கள் திட்டவே மாட்டீங்க, நீங்கள் ரொம்ப அன்பாகவே பேசிடுவீங்க, அவனை நல்ல 4 கொட்டு கொட்டினாதான், நல்லா அடித்தாதான் அவன் திருந்துவான், ஆனால் உங்ககிட்ட கூப்பிட்டு வர மாட்டேன், நீங்கள் ரொம்ப கைண்டாக நடப்பீங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த மனுஷன் தேவனும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்பதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவர் தேவனுக்கு எதிராகவே பேச ஆரம்பிக்கிறார். தேவன் இரக்கமுள்ளவர் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறோமா? நாம் அனுபவிக்கிறோம், அவர் இரக்கத்தை நம்ம அனுபவிக்கிறோம். ஆனால் அந்த இரக்கத்தை நாம் புரிந்து கொண்டோமா? அதோட அந்த நன்மையை நாம் புரிந்து கொண்டோமா? அதை நாம் புரிஞ்சுக்கிட்டா அந்த இரக்கத்துக்குள்ள நாம் பாத்திரவான்களாக நடக்கலாம். அதான் நோக்கம். இப்போ புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனை காமிக்கிறேன். அவரோட நிலைமை என்ன, அவர் எப்படி தான் பெற்ற இரக்கத்தை பற்றி சொல்கிறாருன்னு பாருங்களேன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13 முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை
கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. இங்க 3 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னால போய் படிக்க போற இன்னொரு விஷயத்துக்கு அது உதவும். இங்க பார்த்தோம் இரக்கம், அப்புறம் அன்பு, அப்புறம் கிருபை. 3 வார்த்தையை நம்ம பார்த்தோம். அவர் என்ன சொல்றாரு? நான் தூஷிக்கிறவன். ஆண்டவரே ஒரு முறை தரிசனத்தில் சொல்றாரு, இவரை சந்தித்த போது, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம்பா, ஆனா நீ உதைச்சுட்டு இருக்க. சபையை துன்பப்படுத்துகிற அவரை பார்த்து சொல்றாரு, நீ என்னை துன்பப்படுத்துகிறாய், என்னுடைய சரீரத்தை துன்பப்படுத்துகிறாய், என்னுடைய சரீரத்தை கீழே போட்டு நீ மிதிக்காத குறையா நீ மிதிச்சிட்டு இருக்க. அந்த அளவுக்கு இருந்த ஒரு மனுஷனை அப்படியே அங்கேயே பஸ்பமாக்கிட்டு இருக்கணும். நான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்நிய அக்னியை கொண்டு வந்தவன் அந்த தூபத்தை காட்டும் பொழுது அங்கிருந்து புறப்பட்ட நெருப்பினாலே அவன் சாம்பலானான்னு பார்க்குறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தேவன் இந்த மனுஷன் விஷயத்தில் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக தன்னுடைய மிகுந்த அன்பினாலே கிருபையாக அப்போஸ்தலனாகிய பவுலை ரட்சிக்கிறார், மன்னிக்கிறார், தம் கையில பாத்திரமாக எடுத்து அவரை மகிமையின் பாத்திரமாக பயன்படுத்தினார். இதே தான் உங்களுக்கும் எனக்கும் நடந்தது. இப்போ அப்படிதான். நம்ம பாவிகளும் துரோகிகளுமாக, அந்நியரும் பரதேசிகளுமாக, தேவன் அற்றவர்களாக, அந்தகார ஆகாய பிரபுவாகிய அந்த பிசாசின் ஆளுகின் கீழே இருந்த, அங்க ரொம்ப திளைத்து மகிழ்ந்து வாழ்ந்து கலிகூர்ந்திருந்தோம் பாவத்தில். ஆனால் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக நம்மை மீட்ட தேவன், மிகுந்த அன்பினாலே நம்மை ரட்சித்த, கிருபையாக நம்மை ரட்சித்த தேவன், இதை நாம் உணர வேண்டாமா? சில நேரங்களில் மனுஷரோட தயவை மறந்துடுவோம். நம்ம நன்றி சொல்லவும் மாட்டோம், நினைக்கவும் மாட்டோம். அவங்களா ஒரு கட்டத்தில் ஞாபகப்படுத்துவாங்க, என்னப்பா மறந்துட்டியா, அன்றைக்கி எவ்வளோ கஷ்டத்தில் இருந்த, நானே கஷ்டத்தில் இருந்து நான் அவனுக்கு அந்த நன்மை செய்தனே, நீ அதை நினச்சி கூட பார்க்கலையப்பா. அந்த மாதிரி ஆவது உண்டு இல்லையா? ஆனால் தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய பெரிய தயவை, அன்பை, அவருடைய கிருபையை நாம் உணரணுமே. அதை உணர்ந்து கொள்ளும்படி இந்த நாளில், இந்த வேளையில் நம்முடைய மனதை செலுத்தலாம். லெட் us focus and understand God's richest mercy. அப்போ இவரோட நிலைமை பார்த்தா, தூஷிக்கிறவர், சபையை துன்பப்படுத்துகிறவர், தேவனுக்கு விரோதமாக நடக்கிறவர், எல்லா கிறிஸ்தவர்களையும் சாகடிக்க வேண்டும் என்று பட்டயத்தை கையில் எடுத்த ஒரு மனிதன். இன்னொன்று சொல்றாரு பாருங்களேன், அப்படி யாருமே சொல்லியிருக்கவே முடியாது. 15வது வசனம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. கவனிங்க, அவர்களில் பிரதான பாவினான். பாவிகளிலேயே இந்த உலகத்தில் அன்னைய காலகட்டத்தில் சொல்றாரு, பிரதான பாவி, சீஃப் சின்னர் நான் தான். எனக்கோ என்ன கிடைச்சது? அந்த தேவனுடைய இரக்கம் கிடைச்சது. அளவில்லாத முடிவில்லாத இரக்கம் எனக்கு கிடைச்சது. இப்போ நாம் என்ன இடத்துக்கு வந்து நின்று சிந்திக்கணும் தெரியுங்களா? இந்த இரக்கத்தில் தேவன் எவ்வளவு என் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தார். அந்த இரக்கத்தில் அவருக்கு குறைவு கிடையாது. ஆக்சுவலாக நம்மளே வந்து இறங்கணும் அப்படின்னு சொன்னால், எப்பா இவ்வளோதான்ப்பா இருக்குந்தா, 10 ரூபா தான் இருக்குது, சாரி. அவர் வந்து சாப்பாட்டுக்கு மத்தியானம் ஒரு 1:30 மணிக்கு கேட்குறாரு ஒரு ஆள்னு வச்சுக்கோமே, 10 ரூபா தான் இருக்குது நம்ம கையில், வேறு எதுவுமே இல்லைன்னா இறங்கணும். அவர் தேவை எவ்வளவுன்னு தெரியுது, ஆனால் நம்ம அவ்வளோதான் கொடுப்போம். நம்முடைய இரக்கத்தோட அளவு, லிமிட் அவ்வளவுதான். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவரா? இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர். அதனால தான் ஞானஸ்தானத்தில் முற்றிலும் மன்னித்தவர். பிறகு ஒவ்வொரு நாளும் நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது தொடர்ந்து நம்ம தினந்தோறும் இரக்கத்தினாலே அவர் மன்னித்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லுது, அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை. தேவன் இரக்கமாகவும் இருக்கிறார், அப்படி கிடையாது. God is also mercy கிடையாது. God is merciful. இரக்கம்னாலே அது தேவன் தான், அப்படி தான் நம்ம நினைக்கணும், அப்படி தான் நாம விசுவாசிக்கணும். அந்த அறிவு தான், அந்த விசுவாசம் தான் நமக்கு ஆறுதலை, நம்பிக்கையை கொடுக்கும். இப்படி புரிஞ்சுக்கிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை எழுதுறார். அவன் நிலைமையை எழுதுறார். தான் நிலைமையை சொன்னார் பார்த்தீங்களா? அப்போது மக்களோட, மனுஷரோட நிலைமையை அங்கே சொல்லி எழுதுறாரு. 2ஆம் அதிகாரம் பாருங்கள், எபேசியர்
முதல் வசனத்திலிருந்து, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். We were dead in sin and trespasses. மீறுதல்களாலே செத்து கிடந்தவர்கள் நம்மை அவர் உயிர்ப்பித்தாரா? நம்மளா கேட்டோமா என்ன? யாராவது ரட்சகர் இருப்பாங்களா? யாராவது நம்மை ரட்சிப்பார்களா? ஏதாவது ஒரு மீட்பின் திட்டம் இந்த உலகத்தில் இருக்குமா? இன்னைக்கு இன்சூரன்ஸுக்கு திட்டங்களை தேடுறாங்க, தங்கள் பணத்தை சேமித்து அதை பெருக்குவதற்கான திட்டங்களை தேடுறாங்க, மருத்துவ திட்டங்களை தேடுறாங்க, தங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான திட்டங்களை இந்த உலகம் பல நூறு பல ஆயிரம் வச்சிருக்கு. அதெல்லாம் தேடி அதில் பெஸ்ட் மனுஷன் வாங்கி பயன்படுத்துகிறான், அதை தன்னுடைய வாழ்க்கையில நன்மையாக மாற்றுறான். அந்த மாதிரி மனிதர்களாகிய நாம் மீட்பின் திட்டத்தை தேடினோமா? இல்லை. அவருடைய இரக்கம் என்னை தேடி வந்தது, அவருடைய இரக்கம் என்னை சந்தித்தது. அருணோதயம் போல உதித்த அந்த இரக்கம் என்னை, என் வாழ்வை சந்தித்தது. சுவிசேஷம்னா என்ன? தேவனுடைய இரக்கம் எனக்கு சொல்லப்பட்ட செய்தி அது. அப்பா, அங்கே ஒரு முடிவில்லாத இரக்கம் உனக்கு ஒன்று கிடைக்குமா? உனக்கு அந்த மெர்சி உனக்கு கிடைக்குமா? சில நேரங்களில் கைதி, மரண தண்டனை கைதி, அவர் மெர்சி பெட்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனாதிபதிக்கு எழுதுவார். தயவு கூர்ந்து என்னுடைய தவறு இதுதான், நான் மனம் வருந்துகிறேன், இப்போ நான் மனம் திரும்பி நான் மன்னிப்பு கேட்குறேன், எனக்கு ஒரு மன்னிப்பு கொடுங்க, என்னை தூக்கில் போட்டுறாதீங்க, எனக்கு மனைவி பிள்ளைகள் இருக்காங்க, அவங்க வாழ்க்கைக்காக நான் நல்லபடியாக வாழ விரும்புகிறேன். அந்த ஜனாதிபதியோட இரக்கத்தை கெஞ்சி கடிதம் எழுதுவாங்க. அதை மெர்சி பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிராகரிக்கப்படும். இரக்கத்தை மனிதன் கெஞ்சி அழுது கேட்டும் கூட நிராகரிக்கப்படுவதுண்டு. ஆனால் நமக்கு கேட்கவே இல்லை, நமக்கு அப்படி ஒரு தோணவே இல்லை நமக்கு. ஆனால் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் நம்மை தேடி வந்து நமக்கு அந்த செய்தி சொல்லி அதை விசுவாசிக்கும் இருதயம் தந்து நம்மளை ரட்சித்தார். பார்த்தீங்களா? ரட்சிப்போட வேல்யூவை மறந்துட்டு அதை கொஞ்சம் கூட நினைக்காமலே வாழும் தலைமுறையாக நாம் இருக்கிறோமோ என்கிற ஒரு பயம் இருக்கிறது. ஆகவே இந்த வேளையில் தேவனுடைய இரக்கம் நம் வாழ்வில் எந்த அளவுக்கு ஐஸ்வர்யமுள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் நினைக்கணும். அப்போ சொல்றாரு 2ஆம் வசனம், அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் எதில்? அக்கிரமம் பாவத்தில் இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாயிருந்தோம். அக்கிரமத்திலும் மீறுதலிலும் செத்தவர்கள், கோபாக்கினையின் பிள்ளைகள். இந்த உலக வாழ்க்கை முடிஞ்ச உடனே நமக்கு ஒரு கோபாக்கினை ரொம்ப ரொம்ப ஷோரா வெயிட் பண்ணிட்டே இருந்தது. அப்படி இருந்த நம்ம அவர் எப்படி வந்து ரட்சித்தாராம்? 4ஆம் வசனம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய, வெறும் அன்பில்ல, மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த, மறுபடியும் நினைப்பூட்டுறார், அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு விஷயம் என்னன்னா, அவருடைய இரக்கமும் அவருடைய மிகுந்த அன்பும் கலந்து அதை மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு ஒரு பேர் வைக்கிறதா இருந்தால் அது என்னவா இருக்கும் தெரியுங்களா? கிருபை. இந்த தேனையும் தினை மாவையும் கலந்து சாப்பிடுவதான ஒரு உணவு, தமிழ் உணவு ஒன்று சொல்லுவாங்க. எப்படி இருக்கும் நமக்கு தெரியல. ஆனால் இங்கே இரக்கத்தையும் அன்பையும் கலந்தால் அந்த இடத்துல என்ன வருதுன்னு சொன்னால், நிபந்தனை இல்லாத தகுதியற்ற விதத்தில் இருக்கிற ஒருவனுக்காக காட்டப்படுகிற இரக்கமும் அன்பும் கலந்த ஒன்றுதான் கிருபை என்பது. when you mix mercy, an unconditional love of God which brings the grace, அதான் கிருபை. நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை இந்த புரிதல் உங்களுக்கும் இருக்குமானால், தேவனுக்கு அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொண்டோம் பார்த்தீங்களா, அதை காப்பாற்றிட்டு வாழ்றதற்கான ஒரு உணர்வு நமக்கு வரும்னு நான் நம்புகிறேன். அப்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட ஆபிரகாம் சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்கணும்னு தேவன் சொன்னப்ப கெஞ்சுறார், கோபம் வந்துட வேண்டாம், மறுபடியும் கேட்குறேன், துணிந்து கேட்குறேன்,
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஸ்டெப்பாக கேட்குறார். கேட்டுட்டு அவருடைய இரக்கத்தை அப்படியே அவர் புரிஞ்சுக்கிட்ட அந்த மனுஷன் பாருங்களேன், நீங்கள் அழிக்காதீங்க, கடைசியில் தன்னுடைய சகோதரன் குடும்பத்தை காப்பாற்ற வச்சுட்டார். அதாவது தேவன் அன்னைக்கு ஒன்று சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான், அழிக்க போகிறேன்னா அவ்வளோதான். அவர் சொல்லாமல் கூட செஞ்சிருக்கலாம். ஆனால் தன்னுடைய சிநேகிதனை போல ஆபிரகாமை தேவன் பார்த்ததுனால அந்த ஆபிரகாம் பேச, தேவனுடைய இரக்கத்தை கேட்க தேவன் அங்கே அனுமதிச்சார். இப்போ இந்த தேவனுடைய இரக்கம் இவ்வளவு பெரிதா இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற நமக்கு இன்னொரு பாக்கியம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கும் அவருடைய இரக்கத்தை கேட்டு நாம் வாழலாம். நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம் ஜனத்துக்காக அவருடைய இரக்கத்தை நாம கேட்டா, அவர் இன்றைக்கும் இரக்கத்தை நமக்கு கொடுப்பதற்கு எந்த இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராகத்தான் இருக்கிறார். இப்போ இந்த இரக்கத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்றதா இருந்தா அவர் எப்படி தெரியுங்களா இருப்பாரு? அவர் இரக்கம் பாராட்டுவார். அவருக்கு இன்னொன்னும் தெரியும், தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்ட நான் என் சக மனுஷருக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும். அதனால தான் நாம் இரக்கமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சட்டத்தை தேவன் வச்சுட்டார். என்ன சட்டம் தெரியுங்களா? புதிய ஏற்பாட்டில் தெளிவான சட்டம் அது. நீங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருந்தால் இரக்கம் பெறுவீர்கள். இட் இஸ் a condition that if you are merciful you will get a mercy of God. அடுத்தது இன்னொன்று சொல்றாரு, இரக்கம், நீங்க இரக்கமா நடந்தீங்கன்னு சொன்னா நியாய தீர்ப்புல வந்து நிப்பீங்க பார்த்தீங்களா? அப்பொழுது நீங்க எவ்வளவு இரக்கமா நடந்தீங்களோ அது அந்த இடத்துல பெரிதாக பார்க்கப்படும். இரக்கம் நியாய தீர்ப்பிலே மேன்மை பாராட்டும் என்று வாசிக்கிறோம். ஆக நாம ஆப்ஷனே இல்லாம, எந்த விதமான சாக்குபோக்குன்னு சொல்லாம இரக்கம் உள்ளவர்களாக மட்டும்தான் நம்ம வாழ்ந்து ஆகணும். ஏன் தெரியுங்களா? இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை பெற்றவர்கள், தேவனுடைய மிகுந்த அன்பை பெற்றவர்கள், தேவனுடைய கிருபை பெற்றவர்கள் நாம். இலவசமாக பெற்றதை இலவசமாக கொடுங்கள் என்பதாக நாம் வாழணுமே. சுயநலவாதிகளாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் ஒரு கிறிஸ்தவன் இரக்கமுள்ளவனாகத்தான் இருக்கணும். சிந்திப்போம், ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, மகா பெரிய முடிவில்லாத இரக்கமுள்ள எங்கள் தகப்பனே, சங்கீதக்காரன் உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்றும் உம்முடைய இரக்கம் என்றும் உள்ளதென்றும் பாடின பாடல்களை நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை உணர்ந்தவர்கள் பாடியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள், எங்களுக்கு அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்களோ உமது இரக்கத்தை மறந்தவர்களாக, நாங்களும் இரக்கம் இல்லாதவர்களாக மாறியிருக்கிறோம். எங்களை மன்னியும் தகப்பனே. உம்முடைய இரக்கத்துக்காய் நன்றி. அதிகாலை தோறும் உம்முடைய இரக்கம் எங்கள் வாழ்விலே கிடைக்கிறது, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கத்தையும் அன்பையும் கலந்த கிருபை எங்கள் வாழ்விலே பெருகுவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் மேல் இரக்கமாயிரும். எஜமானுடைய கையை பார்த்து, கண்களை பார்த்து அந்த வேலைக்காரன் கேட்பது போல நாங்கள் கேட்கிறோம். ஆனாலும் நீரோ எங்களை பிள்ளைகளாக பாவிக்கிறீர், எங்களை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டீர். உம்முடைய இரக்கம் எங்கள் வாழ்விலே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நன்றியோடுமை துதிக்கிறோம். நாங்களும் பிறருக்கு இரக்கம் பாராட்டி நியாய தீர்ப்பிலே இந்த இரக்கத்தின் கணக்கு பெரிதாகி வந்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இரக்கம் தயவையும் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழிக்கு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம்.
தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்து மூலம் அனுப்புகிற நல்ல பரம்பிதாவே, ஆமென்.